பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ஃபாதர் எக்காலம்லாம் ஊதி உங்களை எழுப்பி விட்டார். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் பேசி தூங்க வைக்க போகிறோம். தூங்க ரெடியாக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். அப்பா, இவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க. சிஸ்டர் சிரிக்கிறாங்க. ஆனால் படுபாவி பைய வந்தோடனே ஏமாத்துறான் பாருங்கள். நம்ம இங்கே இவ்வளவு ஜெபம் பண்ணி அட்டென்டிவாக இருக்கும் போதே ஏமாந்து போகிறோம்னா வெளியில் எவ்வளோ ஏமாந்து போவோம். பிசாசு இங்கிட்டு திரும்பினா ஏமாத்துறான், இங்கிட்டு திரும்பினா ஏமாத்துறான், குனிஞ்சா ஏமாற்றுவான், நிமிந்தா ஏமாற்றுவான், நம்பினவங்க வழியாக ஏமாற்றுவான், சாமியார் வழியாக ஏமாற்றுவான், அவன் எல்லா வழியாகவும் வருவான். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? அதுக்கு தான் இந்த தியானம் வேணும்னு சொல்கிறோம். இந்த தியானத்தில் எதுக்கு நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னா, இந்த தியானம் பித்தளை பாத்திரத்தை விலைக்கு பலபலான்னு வைக்கிற மாதிரி இந்த மனசை சுத்தப்படுத்தி நம்ம கொஞ்சம் அட்டென்டிவாக வைக்கும் போது தான் அது எல்லா காரியத்தையும் கொஞ்சம் உணர்ந்து பார்க்கும். நம்மளை சுற்றி நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து சரியாக யோசிக்கும். அப்போ கொஞ்ச நாளைக்கு வண்டி நல்லா ஓடும். அப்புறம் திருப்பி பித்தளை பாத்திரம் கருத்து போயிடும். அப்புறம் திருப்பி நம்ம புளியை போட்டு தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி தேய்க்கணும். அதுக்கு தான் மாதாந்திர தியானம். மாதம் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஆண்டவர் 5 ஒரு யோசிக்கிறோம். தியானத்தை பற்றி நம்ம சிந்திக்கிற இந்த வேளையில் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 35 ஒரு இறைவசனத்தை வாசித்து தியானிக்கிறோம் பாருங்கள். மறுநாள் யோவான் தம் சீடர் 2 மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். யோவான், திருமுழுக்கு யோவான் தன் சீடரோடு மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். ஏன் அந்த வார்த்தையை போடணும்? நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு போட வேண்டியதானே. இப்போ கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் முன்னாடியே வந்தவங்க. அப்போ சொல்லும் பொழுது சொல்லணும் இல்லை, இவர்கள் மீண்டும் இங்கே ஜெபிக்க வந்தார்கள், அப்படி தானே சொல்லணும். அதுதான் சரி. அதே மாதிரி இவங்க முதல் தடவை வரலை, மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் அப்படின்னா என்ன? திருப்பியும் ஏற்கனவே அவங்க அந்த இடத்துல நின்று பேசியிருக்கிறாங்க, மீண்டும் அந்த இடத்துல கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டு இருந்தார். அவர் அங்கே வரல, அந்த பக்கமாக போனார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, எப்படி பார்த்தாரா? கூர்ந்து பார்த்துனா என்ன? நம்ம வடிவேல் ஐயா சொல்கிற மாதிரி குறு 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 குருன்னு பார்த்து. அதாவது வேறு எங்கேயும் அவர் பார்க்கல. இயேசுவை பார்த்த உடனேயும் he fixed his eyes on him, அவ்வளோதான். இப்போ நம்மளும் சில நேரம் நமக்கு யாராவது மனுஷனுக்காகத்தான் அந்த கடவுள் என்னையே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன், நாள் எப்போ உள்ளே பொறுப்பு எடுத்தாருன்னா நான் பெசாட் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் புலம்பலை, அப்படின்னு உலகத்தரமாக பேசலை. அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவரோட இருக்கிறவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. Hallelujah. பிசாசோட இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க. பிசாசோட இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. ஐயா கையை கீழே போடுங்க. ஐயா கையை கீழே போட்டுருங்க. நான் திருப்பி கேட்கும்போது தான் கூப்பிடணும். பிசாசோட இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்பாடா, அப்படியும் 4 பேர் இருக்கிறீங்க. பிசாசோட இருக்கிறதுக்காக நம்ம வந்தோமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் முடிவு பண்ணிட்டாங்க, இவன் எது கேட்டாலும் சொல்லப்படாது, அது ரொம்ப மோசம். தப்பாவது ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், கடவுள் உங்களை மன்னிச்சு விட்டுருவார். எதுவுமே சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பேராபத்து. இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லைன்னு அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பேர் சொல்லாமல் வந்திருக்காங்க. நல்ல பிள்ளைங்க ஒத்துக்கிட்டாங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். இங்கெல்லாம் பாட்டு கிளாஸ் பாட மாட்டாங்க, நம்மளாம் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு இருக்க. உம்மோடுன்னா யாரோட? நீங்கள் என்னோட இருக்கணும்னு வரக்கூடாது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். எல்லாருமே சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்லுங்க, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மோல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. சொல்லுவோம், உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே.
சொல்லுங்க, நான் நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் பக்கத்தில், ஆண்டவர் என் வீட்டுக்காரரை எப்படியாவது மாற்றிருங்க, என் பொண்டாட்டியை மாற்றிட்டு வேற ஒரு பொண்டாட்டி கொடுங்க. அதெல்லாம் மாற்ற மாட்டார். ஆள் மாற்றமே நடக்காது, ஆத்மா மாற்றம் தான் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. கை வச்சிருக்கிறீங்களா? கை உங்கள் கை வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அந்த கையை தட்டிக்கிட்டே பாடுமா? ரெடி 3 ஸ்டார்ட். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பாடுங்க. உம்மோடு இருக்கணுமே சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிறந்த பிறப்புகளில் இந்த யோவானை போல வேறு யாரும் சிறப்பான பிறப்பு இல்லை அப்படின்ட்டார். அப்போனா இவ்வளவு பெருமைப்படுத்திய இயேசு இந்த இயேசுவினுடைய அடையாளம், இந்த யோவான் என்கிற அடையாளம், இயேசுவை எப்படி அடையாளப்படுத்துகிறாரு? இதோ செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு, அப்போ இயேசு அந்த யோவான்கிட்ட 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இருவரும் அவர் சொன்னதை கேட்ட உடனேயும், ஐயா நீர் எவ்வளோ நல்லவர் ஐயா அப்படின்னு யோவானை புகழ ஆரம்பிக்கல. அவங்க சீடருடைய மனநிலையை குருவினுடைய மனநிலையை சீடர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் விடுவோமா? நம்மளாக இருந்தால் நமக்குன்னு இருக்கிற 2 பேர்த்தையும் அனுப்பிட்டு நம்ம என்னடா பண்ணுறது, நீங்களும் போயிட்டா என்னடா செய்து, உட்காருங்கடா இங்கே அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொல்வதை கேட்டு அந்த 2 பேரும் இயேசுவை பின்தொடர்ந்தனர். யோவான் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா சரியான வழியை காட்டுகிறவர் தான் குரு. அந்த வழியை காட்டுறாரு பாருங்களேன். இன்றைக்கி இந்த யோவான் பக்கத்தில் அந்த 2 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும். ஹல்லேலூயா. Hallelujah. இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இயேசுவை கண்டுபிடிப்பீங்க. இயேசுவிடத்தில் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? அவங்க பின்னாடியே போகிறாங்க, இயேசுவை பின்தொடர்ந்து போகிறாங்க. இயேசு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தம் பின்னாடி 2 பேர் வரதை பார்த்துட்டு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர்கள் பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள்? இது ஒரு முரண்பட்ட வாக்கியமாக பார்க்கலாம். முரண்பட்டுன்னா எப்படி? செய்தியில் ஒரு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அவர் தொடர்வதை கண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ அவங்க நம்மளை தான் பின்பற்றுறாங்கன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியுது. அப்போது என்னப்பா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஆனால் இவர் என்ன கேட்குறாரு? என்ன தேடுகிறீர்கள்? அப்போ நம்ம ஏதோ ஒன்று தேடுறோன்னா அது என்னவாக இருக்க முடியும்? ஒரு பொருளாக இருக்க முடியும். உலகு சார்ந்த ஏதோ ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்து என்னப்பா தேடுற அப்படின்னு கேட்போம். இங்கே இயேசு அதை தான் கேட்குறாரு. என்ன தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கல. ஏன் என் பின்னாடி வர, உனக்கு என்ன நான் செய்யணும் அப்படி கேட்கல. என்ன தேடுகிறீர்கள்? அப்போ நீ உலக எண்ணத்தோட என் பின்னாடி வரியா? இல்லை என்கிட்ட வந்தால் உனக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்குன்னு வரியா? இல்லை என்கிட்ட வந்தால் உனக்கு ஏதாவது பணம் கிடைக்குன்னு வரியா? என்ன தேடி என் பின்னாடி வர? இதைத்தான் இயேசு கேட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இங்கே வந்திருக்கிற நம்மக்கிட்டையும் கேட்குறாரு, என்ன தேடி இங்கே வந்த? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இடுப்பு வலி ஃபாதர், 1 மாதமாக இடுப்பு வலி, இங்கே போனால் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆமாம், வலிக்கி விட்டு உளுந்தினா எல்லாம் சரியாயிடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மாதாமா அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா ஃபாதர்? செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இடுப்பு வலிக்கிறத விட, முழங்கால் வலியை விட, உன் கடன் பிரச்சனையினால உன் மனசு வலிக்கிறத விட எந்த வலி ரொம்ப மோசமான வலி தெரியுங்களா? நம்ம செத்த பிறகு உன் ஆத்மா நரகத்துக்குள்ளே போய் விழுந்தா அந்த வலி மிகப்பெரிய வலி. அந்த வலியை அதுக்கப்புறம் யாரும் எடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்போ இருக்கிற வலியை மருத்துவர்கிட்ட போனால் எடுத்துடலாம். கடன் பிரச்சனையை கடவுள் நினச்சாருன்னா யாரோ அனுப்பி காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் நம்ம இறந்த பிறகு நம்ம ஆத்மா வெளியில் போகுமா இல்லையா? போங்களா? அப்புறம் எங்கே இருக்க போகுது? வெளியில் தான் போகணும். வெளியில் போயிட்டா இதுக்கு பேர் பாடி, அப்படி தானே? இப்போ பார்த்தா ஆல்பர்ட் பாதர்னு வாங்க என்னைய. சப்போஸ் நான் படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா வெளியில் போயிடுச்சு, ஆல்பர்ட் பாதரை எப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து பூசை வைப்பீங்க அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவீங்க? பாடியை எப்போ எடுப்பீங்க?
ஆல்பர்ட் பேரெல்லாம் போயிடும், ஆல்பர்ட் பேர் போயிடும், ஃபேமஸ் போயிடும், எல்லாம் போயிடும், பாடி ஆகிடுவார். நீங்கள் ஒன்று ஆல்பர்ட்னு சிரிக்காதீங்க, உங்கள் பேரை சொல்லி பார்த்துக்குங்க. அங்கேயும் அதான் கதை. அங்கிள் எப்போ எடுப்பீங்க, பாடி எப்போ எடுப்பீங்க, அங்கிள்லாம் போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். சப்போஸ் இந்த ஆத்மா உடம்பை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் என்ன செய்யும், ஆறுதலுக்கு ஆளை தேடும். இப்போ உடம்புக்குள்ளே தான் உயிர் இருக்குது. அப்போ இந்த உயிர் என்ன செய்யுது, இந்த ஆத்மா அது தன்னை சுவாசப்படுத்தி கொள்ளுது, தன்னை அது ஆறுதல் படுத்தி கொள்ளுது பல விதத்தில். இப்போ ஒரு ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டிக்கிட்ட வீட்டில் பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, வெளியில் எங்கேயும் சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, திறந்துருவார் சாமி, திறந்துருவாங்க. நேற்று ராத்திரி கூட நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரோம், ஒரு ரோடெல்லாம் ஒரே கூட்டம். நான் கூட ஏதோ கீழே அடி விழுந்து அடிபட்டாங்க போல இருக்குது, அதான் கூட்டமான்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது. சிஸ்டர் புரியுதா உங்களுக்கு? சிஸ்டருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அப்போ பாருங்கள், ஒரு ஒரு பாட்டிலை திறந்து உள்ளே விட்டாக்க அவர் நிம்மதி ஆகிடுவார். அப்போ இந்த உடம்பு என்ன செய்யுது, காயப்பட்ட அந்த இதத்துக்கு ஒரு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது இந்த மாதிரி காரியங்கள். சில பேர் போய் சினிமா பார்ப்பாங்க, சில பேர் சோறை போட்டு நல்லா பிரியாணியை வாங்கி தின்னுட்டு கடந்துட்டு போகிறா விட்றா, எப்படியோ இந்த உடம்பு உதவி செய்யுது. சப்போஸ் பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, வீட்டுக்கார் திட்டாருன்னா உடனே என்ன செய்வாங்க, உடனே ஃபோன் எடுத்து அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இந்த மனுஷனுக்கிட்ட வாக்கப்பட்டு நான் என்ன கண்டேன் தெரியுமா, இந்த மனுஷன் காலையில் உன்னைய கட்டிக்கிட்டதுலேருந்து என் வாழ்க்கையே நாசமாக போச்சுன்ட்டு போகிறாருக்கா. அந்த ஆள் உன்ட்ட இப்போ தான் பேசுதா, நானும் தான் 4-5 தடவை பார்த்து இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறார், அன்றைக்கி கூட தான் என்ன கூட தான் சொன்னார். அப்படி 4 பேர் நமக்கு சாதகமாக பேசினோன்னே நம்ம மனசு சரி இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எல்லோரும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் அடைகிறோம். இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்கள் ஆத்துமா காயப்பட்டுச்சுன்னா இப்போது அது எப்படியோ ஒரு ஆறுதலை தேடிக்குது, ஒரு சோர்ஸ் இருக்குது. இந்த ஆத்துமா உடம்புலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா அந்த சோர்ஸ் எல்லாம் போயிடும், அது தனிமைப்படுத்தப்படும். உங்களுக்கு பிரியமான கணவன் அல்லது பிரியமான மனைவி, ரொம்ப நெருக்கமாக வாழ்ந்தீங்க, சப்போஸ் பார்ட்டி இறந்துருச்சு, கணவன் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி ஆறுதல் தேடி பொண்டாட்டி எழுப்புறாரு, ஏம்மா ஏம்மா நான் தாம்மா வந்திருக்கிறேன் அப்படின்னா, வீட்டுக்காரம்மா ஏங்க இப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சோறு போடுவாங்களா? ஐயோ பேய் பேய், வீட்டுக்காரர் சொல்ல மாட்டாங்க, என்னன்னு தான் சொல்லுவாங்க, பேயின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த நாளே சாமியார்கிட்ட போய் நிற்பாங்க, சாமி அந்த ஆள் 1 வாரமாக சுற்றி வராரு சாமி, கொஞ்சம் மந்திரிச்சு விட்டு வெளியில் வரட்டு. பாருங்கள், இதுதான் உண்மை. இறந்த பிறகு இந்த ஆத்மா உத்திரிக்கை ஸ்தலத்தில் போய் கிடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த உத்திரிக்கை ஸ்தலம் என்ன, இதுதான். யாரோடையும் தொடர்பு இருக்காது, அப்படியே இந்த ஆத்மா அங்கலாய்க்கும். இப்போ நான் இங்கேருந்து உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலிக்குமா இல்லையா? உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? மனைவி இங்கேருந்து ஒரு சொல் சொன்னோன்னே நெஞ்சில் அப்படியே கத்தி குத்துருதே, கணவன் ஒரு வார்த்தை சொன்னோன்னே அடிக்கல, ஒன்றும் செய்யலை, அப்போ ஏதோ ஒன்று உடம்பை தாண்டி உள்ளே காயப்படுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு உயிர் இருக்குது. இந்த உடம்பை விட்டு வெளியில் போனாலும் அந்த ஆத்மா கஷ்டப்படும், அந்த ஆத்மா இதெல்லாம் உணரும், இந்த வேதனையெல்லாம் உணரும். அதனால தான் தேவ பிள்ளைகளை, இந்த ஆத்மா விடுதலையைத்தான் மீட்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆத்மா விடுதலை அடைந்து கடவுள்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்வு. இப்போ வாழ்கிற வாழ்க்கைக்கு பேரெல்லாம் வாழ்வு கிடையாது. நல்லா வாழ்கிறாங்க அவன் அப்படி சொல்கிறீங்கள, அது நாம் பயன்படுத்துகிற ஒரு வெத்து வார்த்தை. உண்மையான வாழ்வு அப்படிங்கிற வார்த்தைக்கு விவிலியம் கொடுக்குற விளக்கம் இதுதான். உன் ஆத்மா உயிர் இறந்த பிற்பாடு, உடல் இறந்த பிற்பாடு இந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே போய் கடவுள்கிட்ட போச்சுன்னா அதுக்கு கிடைப்பது வாழ்வு. இந்த ஆத்மா கடவுள்கிட்ட போகாமல் பிசாசு அள்ளிக்கிட்டு போச்சுன்னா அதுக்கு கிடைப்பது சாவு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு வாழ்வு வேணுமா? விவிலியம் சொல்லும்படியான
வாழ்வு வேணுமா சாவு வேணுமா? அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் வாழணும் சாமி, செத்தும் வாழணும், ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போனால் எப்படி சாமி, ஒரே கூட்டமாக இருக்காதா, அதனால் நரகத்தில் போய் நான் நல்லா ஜம்முன்னு ஒரு வாரமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பரவாயில்ல, யாரும் கை தூக்கலையே, ரொம்ப சுதாரிப்பாக இருக்கிறீங்க இந்த விஷயத்தில் மட்டும். இந்த நரகம் வேண்டாம், மோட்சம் வேணும் அப்படின்னா நாம் சும்மா உட்காந்துருந்தா ஒன்றும் கிடைக்காது. பரீட்சை எழுதுனா தான் கடவுள் உனக்கு மார்க் போடுவார். பிரைஸ் எல்லாம் Praise the Lord. பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புவோம்ல, பரீட்சைக்கே உன் பிள்ளை போக மாட்டான், நான் போக மாட்டேன், ஆனால் ஆண்டவர் என்னைய பாஸ் பண்ண வைக்கணும். எப்படி பண்ண வைப்பார்? நீ போய் ஏதாவது எழுது, பேப்பரை வாங்கி, கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஏதாவது எழுதி வை. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இறக்கப்பட்டாவது 2 மார்க் போடுவாங்க. அப்படி தானே நம்ம சொல்லி அனுப்புகிறோம். இந்த உலகம் கொடுக்குற இந்த வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பரீட்சை. இந்த பரீட்சையை எழுதுகிறவனுக்கு தான் கடவுள் ஏதோ கன்செஷன்லையாவது மார்க் போடுவார். எதுவுமே செய்யாமல் அற்புத மழை மாதா என் வாழ்க்கையில் அப்படியே அருள்மழையை பொழிஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்கன்னு சோம்பேறியாக இருந்து அடுத்தவனுடைய காரியத்தில் ஈடுபட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு ஓரமாக வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னா உனக்கு விடுதலை கிடைக்குமா? இல்லை. அதனால தான் இந்த வார்த்தை வழியாக உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. இல்லைன்னா இதெல்லாம் பேசி வைக்கணும்னு அவருக்கு என்ன இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தை உண்மையானது, உயிர் உள்ளது. பார்த்தீங்களா, உயிர் உள்ளது, அது வாழ்வளிக்கக்கூடியதுன்னு சொல்கிறோமே. எதுக்கு வாழ்வு? இந்த ஆத்மாவுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதனால தான் இயேசுசாமி சொன்ன மிகப்பெரிய நிறைய வார்த்தை, அவர் சொன்ன எல்லாமே பெஸ்ட்டு, எல்லாமே பஞ்சு தான். இயேசு பேசினது அதில் ஒரு பஞ்சு இருக்குது. நானே வழி, நானே வழி, நானே உண்மை, நானே உனக்கு உயிர் எல்லாம் சொன்னார்ல. ஐ ஆம் த ட்ரூத், ஐ ஆம் த லைஃப், ஐ ஆம் த வே எல்லாம் சொன்னார்ல. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை. என்ன சொன்னாரு? என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு மீட்பும் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், இயேசுகிட்ட வாங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ இயேசு ஆண்டவர் இங்கே நிற்கிறார். இயேசு ஆண்டவர் இங்கே நிற்கிறார், மாதா அம்மா இங்கே நிற்கிறாங்க. 2 பேரும் என்கிட்ட வா என்கிட்ட வான்னு கூப்பிட்டா நீங்கள் யார் பக்கம் போவீங்க? பாரு அடித்தாங்க சிஸ்டர். அப்படி எதிர் அணியில் மாதா நிற்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை நீங்கள் முன்னாடியே சொல்லிவிட்டீங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். சில இடத்துல கேட்பேன், கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, பக்த கோடிகள், அன்னை மரியாளுக்கு பக்த கோடிகளாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மாதாட்ட தான் போவேன். அது தப்பு. அந்தோனியாரோ மாதாவோ இப்படி நிற்கிறாங்க, இயேசுங்கிட்ட நின்று என்கிட்ட வான்னு கூப்பிட்டா நம்ம எங்கே தான் போகணும்? இயேசுவிடத்தில் தான் போகணும். மாதாம்மா ஒரு நாள் அப்படி எதிர்த்து நிற்கவே மாட்டாங்க. சிஸ்டர் சொல்லிட்டாங்க அதை. ஆனால் சும்மா ஒரு கருத்துக்கு கேட்குறோம். அப்போ பாருங்கள், இயேசுவோட பின்னாடி நின்னவங்க தான் மாதா. இயேசுவினுடைய மீட்பு திட்டத்துக்கு தன்னை முழுசாக கொடுத்தவங்க தான் மாதா. அதனால தான் அவங்க யோவான் நற்செய்தி, யோவான் திருமுழுக்கு யோவான் சொல்வதை போல அவரை கூர்ந்து பார்த்தது போல இவங்க இயேசுவை பிறந்ததிலிருந்து கூர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு இந்த 2 சீடர்கள் இயேசுவை பின்தொடர்றாங்க. இயேசு கேட்குறாரு, என்ன தேடுகிறீர்கள்? இன்றைக்கி நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்களா, இல்லை உலக பிரகாரமாக ஏதாவது ஒன்று தேடி வந்திருக்கிறீங்களா? பார்த்தோன்னே நான் சொல்லிவிடுவேன் யார் 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 எதை தேடி வந்திருக்கிறீங்கன்னு. அதை சொல்கிறதுக்கு ஆண்டவர் என்னைய கூப்பிடலை. என்னைய கூப்பிட்டது இந்த இறைவார்த்தையை சொல்ல தான் கூப்பிட்டாரு. ஆனால் பிசாசு நீங்கள் எதுக்காக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? நான் இறைவார்த்தையை அறிவிக்கக்கூடாதபடி அவன் என்னோட பேசுவான். பிரைஸ் தி லார்ட். என் மண்டையில் சொல்லிக்கிட்டே இருப்பான், அந்த பாரு அங்கே உட்காந்துருக்கா பாரு, ஐயா அந்த அங்கே உட்காந்துருக்கு பாரு அந்த அம்மா, இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க,
பாரு இப்போ எந்திரிச்சு போவாங்க பாருன்னு அதே மாதிரி எந்திரிப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், சே நம்ம பேசி ஒன்றும் வேலைக்கு ஆகலையே அப்படின்னு மனசு தொய்வடையும். அது பழைய காலத்தில். இப்போ யார் எந்திரிச்சாலும் நீங்கள் யார் தூங்கினாலும் நாங்கள் பேசுகிறத நிப்பாட்டுறதில்ல. ஏன்னா ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறாரு. பிரைஸ் தி லார்ட். பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு நம்மளோட இருக்கிறாருன்னு நீங்கள் நம்பணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் இங்கே எந்த காரியத்துக்கு வேணாலும் வந்திருக்கலாம், அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். உங்கள் வலி, குடும்ப பிரச்சனை, கஷ்டம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிகிறவர். இப்போ நம்ம கேட்கும் போது உயர்ந்ததை கேட்கணும். அப்போ மற்றதெல்லாம் ஆண்டவர் நிறைவாக கொடுப்பார். இப்போ ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குற இந்த பகுதியில் நம்மளுக்கு ஏன் இந்த தியானம்? கடவுள் ஏதோ பேசுகிறாரு, உங்களுக்கு அது கேட்கணும், அவர் சொல்கிறது புரியணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த தியானத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் இந்த இடத்துல அநேகரை ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வரலாறை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கைத்தடி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. யூ ஆர் பிகினிங் த ஹிஸ்ட்ரி. தெரியாமல் தான் சாமி வந்தேன், நான் சும்மா அப்படி போயிட்டு போகலான்னு வந்தேன், பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வரலாறை துவங்குறீங்க. இந்த இடத்துல ஒரு தியானம், ஒரு நாள் தியானம் நடக்கிற இந்த தியானத்தினுடைய நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் தந்தை அவர்கள் எக்கால மோதி ஆரம்பித்து வச்சிருக்கிறார். இப்போ இறை வார்த்தையோடு நீங்கள் இந்த நிகழ்வை பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் அந்த சீடர்களை திரும்பி பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள்? அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கேள்வி ஒரு 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 ஸ்டெப் அகேடு போகுது பாருங்கள். என்னப்பா வேணும் உங்களுக்கு, நான் என்ன செய்யணும் அப்படி கேட்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டார். என்ன தேடுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ ஞானமான பேச்சு பாருங்களேன். அதுக்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? நாங்கள் எதையும் தேடி வரல, நான் உங்களை தான் தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதான் டைரக்ட் ஆன்சர். அவங்க எப்படி போடுறாங்க, இன்னொரு ஸ்டெப்பு மேலே போயிட்டாங்க. உங்களை தான் தேடுறோம், உங்களோட நாங்கள் இருக்கணும், நீ எங்கே தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இதுதான் ஆவியில் இயல்பில் செயல்படுகிற பிள்ளைகள் பேசுகிற விதம். ஆவிக்குரிய இயல்பு, ஊனி இயல்பு, ரெண்டு இயல்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஊனி இயல்பு தான் நம்ம பிறந்தோம், ஊனி இயல்பில் தான் வளர்கிறோம். ஆனால் இந்த ஊனி இயல்பு ஆவியின் இயல்பாக மாற்றப்படணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுகிட்ட நிக்கோதேம்னு ஒரு பெரிய அறிஞர் வந்து ராத்திரி முக்காடு போட்டுக்கிட்டு பேச வந்தார். பரிசேயர் அவர், அதனால் யாருக்கும் தெரியக்கூடாது, அதனால் முக்காடை போட்டுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வந்தார். முக்காடெல்லாம் போட்டால் பைபிளில் சொல்லலை, நீங்கள் போய் ஆல்பர்ட் சாமி முக்காடு போட்டுட்டு வந்தார்னு சொன்னாருங்க, பைபிளில் எங்கே எழுதியிருக்குன்னு சொல்லிடுறாரு. அவர் ராத்திரி நேரத்தில் மறைஞ்சு வர்றார். அவர் வந்து இயேசுவோட இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் வல்லவர், நல்லவர், நீ அப்படிப்பட்டவர், உங்களை பற்றி எல்லாம் தெரியும் ஆண்டவர். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? என்ன சார் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணுறீங்க பாருங்கள், எவ்வளோ எனக்கு நல்லா தெரியுது சார், நீங்கள் எல்லாம் கடவுளுடைய பிள்ளை சார், நீங்கள் எவ்வளோ பெருமையாக செய்கிறீங்க சார். ஆமாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுது, அன்றைக்கி பாருங்கள் அந்த பாரிஸ் கவுன்சிலில் இருக்கிறவர் என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுங்களா? நம்மளாக இருந்தால் அந்த அந்த வேவ்லேருந்துக்கு ஏற்ற மாதிரி தானே பேசுவோம். இயேசுக்கிட்ட போய் இவர் இப்படி தான் சொல்கிறாரு, நீர் வல்லவர், கடவுள்கிட்டேருந்து வந்தவனால தான் அப்படி செய்ய முடியும், நீர் கடவுள்கிட்டேருந்து வந்தவர் தான், நான் நம்புகிறேன். இயேசு என்ன சொன்னார்? அப்படியே கேட்டுட்டு இருந்துட்டு, நிக்கோதேம் அப்படியே உன் பேச்சை நிப்பாட்டு, அதோடு நிப்பாட்டிட்டார். உன் புகழுரை எனக்கு தேவையில்லை, நீ மறுபடி பிறந்தாதான் விண்ணரசுக்குள்ளே போக முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். ஏன்னா இந்த மனுஷன்ட்ட சொன்னால் ஊருக்கே போய்டும்னு தெரியும். ஏன்னா பரிசேயர்களுக்கு இந்த பாடம் தேவை. நீ படிச்சிருக்கிற, மண்டைக்குள்ளே அறிவை வச்சிருக்கிற, பைபிளை படித்து கரைச்சி குடிச்சிருக்கிற, எந்த பக்கத்தில் என்ன எழுதியிருக்க எல்லாம் தெரியுது. பிரைஸ் எல்லாம். ஒரு பிரசங்கியார் இப்படி தான் பிரசங்கம் வச்சுட்டே இருந்தாராம், நான் விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறேன், விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 18 தடவை சொல்லிட்டார். அப்புறம் கூட்டத்தில் ஒருத்தர் கை தூக்குனாராம், பிரதர் ஒரு டவுட்டு,
எங்கேருந்து வேணாலும் நீ கேளு, இந்த விவிலியத்தில் எங்கேருந்து வேணாலும் நான் பதில் சொல்லுவேன். 18 முறை விவிலியத்தை புரட்டி இருக்கிறேன். அவர் ஏஞ்சி கேட்டாராம், பிரதர் நீங்கள் விவிலியத்தை 18 முறை புரட்டி இருக்கிறீங்க, விவிலியம் உங்களை எத்தனை முறை புரட்டி இருக்குது அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் சேலஞ்ச். விவிலியத்தை நம்ம எத்தனை முறை புரட்டுறோங்கிறது இல்லை, கண்டிப்பாக புரட்டணும், தெரிஞ்சுக்கணும். ஆனால் விவிலியம் நம்மை புரட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த நிக்கோதேம் பரிசேயர் படித்து வச்சுருந்தார், பக்கம் பக்கமாக தெரிஞ்சு வச்சுருந்தார், தோரா நூல்களை அறிஞ்சு வச்சுருந்தார். ஆனால் அறியாத விஷயம் அவங்கக்கிட்ட இருந்தது. அதுக்கு தான் இயேசு அதை விளக்குறாரு, அதை உடைக்கிறாரு. நிக்கோதேம், நீ என்னையை புகழ்ந்தது போதும், அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் சொல்கிறத கேளு, நீ மறுபடி பிறந்தாலன்றி விண்ணரசுக்குள்ளே போக முடியாது. அப்போ அவர் கேட்குறாரு பாருங்கள், அவர் எவ்வளோ படித்த மனுஷன், இயேசு ஏதோ ஒரு பெரிய தியாலஜி சொல்கிறாருன்னு கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. அவர் படக்குன்னு கேட்குறாரு, நான் மீண்டும் என் தாயின் வயிற்றில் பூந்து எப்படி பிறக்க முடியும், நான் மீண்டும் என் தாயின் வயிற்றில் பூந்து பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இயேசு சொன்னார், ரொம்ப முக்கியமான விஷயம், பிசாசு இந்த நேரம் அவங்களை ஏமாற்றிடுவான், நல்லா கவனிங்க. இயேசு இந்த இடத்துல சொன்ன அருமையான வார்த்தை, மறுபடி பிறக்க வேண்டும் அப்படின்னா நீ நீராலும் தூய ஆவியாலும் பிறக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு 3 பிறப்பு, கடவுள் கொடுத்துருக்கிற பிறப்பு 3 பிறப்பு. உடலால் பிறப்பு, அப்பா அம்மா போட்ட பிச்சை, இந்த உடல் பிறப்பு. 2வது பிறப்பு, அவங்க அப்பா அம்மா ஞான தாய் தந்தையை கூப்பிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு ஞானஸ்தானம் திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தை கொடுத்தாங்க. தண்ணீர் ஊற்றி நம்மை கழுவி கிறிஸ்மா என்கிற அபிஷேகத்தின் தைலம் நம் தலையில் வைக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம் அந்த 2வது திருமுழுக்கு என்கிற 2வது பிறப்பை பெற்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் வாங்கினவங்களாம், திருமுழுக்கு வாங்கினவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நிறைய பேர் வாங்கிட்டீங்க. 2வது பிறப்பும் அப்பா அம்மா ஞான தாய் தந்தை இவங்க போட்ட பிச்சை. மொதல் பிறப்பும் பிச்சை தான். 2வது பிறப்பு நமக்கு கிடைச்ச, அடுத்தவங்களால் கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம், நம்மகிட்டேருந்து வரல. 3வது பிறப்பு இருக்குது பாருங்க, ஆவியில் பிறப்பு. அந்த பிறப்பு தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்க போகிற ஒரு பிறப்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். இந்த திருத்தூதர்கள், இந்த சீடர்கள் இருவரும் ஆவியில் பிறந்ததுனாங்க. ஆவியில் பிறந்த பிள்ளைகளாக இருந்ததுனால அவர்களால் இயேசுவினுடைய கேள்வியை புரிந்து கொள்ள முடிந்தது. இயேசுவுக்கு பதில் ஒரு படி அல்ல, பல மடங்கு அதிகமாக அவர்களால் சொல்ல முடிந்தது. அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர்களிடம் உடனே என்ன செய்கிறாரு இயேசு, எங்கே தங்கி இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனேயும், நான் அந்த 3வது தெரு இருக்குல்ல, கோபால் வீடு இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் தான், பின்னாடி காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இந்த தண்ணி தொட்டி இருக்கும்லங்க, இப்படி சொன்னாரா? ஏசு என்ன பதில் சொல்கிறார் பாருங்க, வந்து பாருங்கள். இந்த கான்வர்சேஷனே பாருங்க, எவ்வளவு ஆத்மார்த்தமான கான்வர்சேஷன். இதுதான் இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு வந்து உட்காரும் போது இந்த ஆத்மார்த்தமான கான்வர்சேஷனை தான் இயேசு சாமி உன்னோட செய்து கொள்வார். பிரைஸ் எல்லாம். இதை தனிமையில் நீங்கள் உட்காரும் போது இயேசு உன்னோட பேசுகிறதும் நீங்கள் பதில் கொடுக்குறதும் ஒரு அலாதி பிரியத்தை கொடுக்கும், ஆத்மாவில் மகிழ்ச்சி கொடுக்கும். நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே நான் ஜெபம் பண்ணுவேன், யூடியூப்பில் ஆல்பர்ட் சாமியை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன், அங்கே ஜெபமாலை சொல்லும் பொழுது நானும் இங்கே சொல்லுவேன். சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் தனிமையில் நீங்கள் 1 மணி நேரமாவது உட்கார்ந்து பாருங்களேன், அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆனந்த அனுபவம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே தான் நம்மளை கூப்பிடுறார், வந்து பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து, அதான் அந்த ஃபாதர் சொன்னாங்கல்ல, 2 பேர் வந்தாங்க, உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க, அங்கே ஒரு அமைதி. அப்போ இந்த இடத்துல மட்டுமில்லை, நீங்கள் இங்கே வர முடியலன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி உட்காருங்க. எம்டி யுவர் மைண்டு. மண்டைக்குள்ளே இருக்கிற சில எண்ணங்கள் எல்லாம் தூக்கி வெளியில் போடுங்க. கண்ணை மூடிட்டு இயேசுவேன்னு மனசில் சொல்லிகிட்டே இருங்க. ஜீசஸ் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். மூச்சு இழுத்து உள்ளே வச்சு வெளியில் விடுங்க. மண்டைக்குள்ளே எண்ணம் வரும், பொண்டாட்டி ராத்திரி இப்படி பேசிட்டா, மண்டைக்குள்ளே வரும், என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இப்படி வரும்.
அதெல்லாம் தூக்கி வெளியில் போடுங்க. ஐயோ சோறாக்கணுமே எண்ணங்கள் வரும். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்களேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அலாம் வச்சுருங்க. செல்ஃபோனில் அலாம் வச்சுட்டு இப்படி உட்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ஆற்றலும் பெலனும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரம் கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. உங்கள் முடிவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுடைய குழப்பங்களை ஆண்டவர் மாற்றுவார். அந்த 15 நிமிஷம் 1 மணி நேரம் போகணும். முதல்ல 15 நிமிஷம் ஜெயிச்சா தானே. இப்போ மண்டைக்குள்ளே எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வெளியில் தள்ளிக்கிட்டே இருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே போய் கடைசியில் அந்த 15 நிமிஷம் நீங்கள் அலாமை இப்படி வச்சுட்டு இப்படி கண்ணை மூடுவீங்க பாருங்கள். டக்குன்னு அடிக்கும் அலாம். ஐயோ என்னடா அதுக்குள்ளே அடிச்சிருச்சே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற நேரம் தான் இந்த 15 நிமிஷத்தை நீங்கள் வெற்றி அடைகிறீங்கன்னு அர்த்தம். இதை தான் தியானம்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாலே அடுத்த 20 நிமிஷத்துக்கு போங்க. இப்படியே 5 நிமிஷமாக நீங்கள் ஏற்றி போங்களேன். இந்த 15 நிமிஷத்துலேயே உங்கள் ஆத்மா அப்படியே ஆண்டவர்கிட்ட முழுசாக உங்களை பறிகொடுத்து நிற்பீங்க. அப்புறம் அந்த 15 நிமிஷத்தை யாராவது தொட்டாங்கன்னா உனக்கு கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த 15 நிமிஷம் உனக்கு ஒரு ப்ரெஷியஸ் டைமாக மாறிடும். ஒன்றுமே இருக்காதங்க. வார்த்தை இல்லை, ப்ரேயர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆத்மாவோடு இணைந்திருக்கிற ஒரு அபிஷேக பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் உங்களை எதற்கு தெரிந்தெடுத்தாரு? உன்னை நானே தெரிந்து கொண்டேனேன்னு சொல்றாரு பாருங்களேன். அந்த தெரிவை இந்த அமைதியான நேரத்தில் உங்களோட பேசுவார். யாருக்கிட்ட என்ன பேசணும் சொல்லி கொடுப்பாரு. அதனால தான் இந்த வந்து பாருங்கள் என்கிற அனுபவம் ஆண்டவர் அவர்களுக்கு இதை கொடுக்குறாரு பாருங்க. அவர்களும் சென்று அவர் தங்கி இருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்கிற அந்த அனுபவத்தை பெறுகிற போது தான் உங்களுக்குள்ளே கிடைக்கப்பெறுகிற ஒரு வல்லமை, ஆவியின் வல்லமை, அபிஷேக வல்லமை. இந்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார். எப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிடம் நீங்கள் அமைதியில் காத்திருக்கிறீங்களோ, காத்திருப்போரை நலன்களால் நிரப்புவேன். அந்த நலன் அப்படிங்கிறது என்னது? ஆவியானவருடைய அபிஷேக வரம், அபிஷேக கிருபை. இங்கே நம்ம சும்மா கத்தி பாடலாம், வானம் திறந்து வெண்புறா போல அப்படின்னு கத்தி பாடலாம், இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வாசிச்சு நாங்கள் அதை தூண்டுறோம், ஜெபிக்க தூண்டுறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த கத்துற இடத்துல தான் எனக்கு ஆவியானவர் வருவார், மற்ற இடத்துல வரமாட்டார்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் அமைதியின் ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவின் விருந்தாளி அவர். அவர் உன்னதத்திலிருந்து உங்களுக்கு அருளப்படுகிற ஆற்றல். கடவுளேன்னு கூப்பிட்டா, பிதாவை கூப்பிட்டாலும் சரி, மகனை கூப்பிட்டாலும் சரி, 2 பேரும் யாரை தான் அனுப்பி வைப்பாங்க? ஆவியானவரை தான் அனுப்பி வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது இந்த கருத்தை நீங்கள் உள் வாங்கி இருக்கிறீங்களா? இந்த நற்கருணை ஆசீர்வாதம் நடக்குது போது ஒவ்வொரு தடவையும் பாடுவாங்கள்ல, கடைசியாக பாட்டு என்ன பாட்டு பாடுறாங்க? ஆராதனை பாட்டு. அருள் தேவன் தேவன் போற்றி. இல்லை, இந்த ஆராதனைக்கு முன்னாடி கடைசியாக உங்களை ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாண்புயர் மாண்புயர் யோவர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து கடைசியாக பாடிக்கலாம். இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும். வார்த்தை புரியுதா? இப்போ இவ்வளோ நாள் பாடுனமே,
பாடுன சாமி, பாடிக்கிட்டே இருக்கிறோம். வார்த்தையெல்லாம் நம்ம யோசித்து பாடணும். இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவருக்கும். அப்போ இருவர் இடமே யாரு? பிதாவேன்னு கூப்பிட்டாலும் சரி, இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் சரி, யார் தான் வர போறா? தூயாவி. அப்போ நீ நினைக்கலாம், அப்போ நம்ம நேராக தூய ஆவியை கூப்பிட்டுட்டு போயிடலாம். இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் உனக்கு எல்லாமே அருளப்படும். தந்தை, அதுக்கு தந்தை பேரை கூப்பிடக்கூடாதா? தாராளமாக கூப்பிடலாம். ஆனால் எது கூப்பிட்டு யாரை நீ கூப்பிட்டாலும் யார் வழியாகத்தான் இந்த காரியம் நடக்கிறது? இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நடக்கிறது. அதனால தான் மரியாள் அம்மா சொன்னாங்க, மகன் சொல்கிறதை போல செய்யினாங்க. மரியாள் எவ்வளோ சரியாக சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க ஆவியில் நிறைந்திருந்தாங்க. மரியாள் ஆவியில் நிறைஞ்சிருந்தாங்க. இன்றைக்கி நிறைய அவமானத்திற்குரிய பேச்சுக்கள் பைபிளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பேசுகிறோம். ஒரு சகோதரி, கத்தோலிக்க திருச்சபையை சாராத ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் அழுத்தி இதை சொல்கிறீங்க ஃபாதர் மரியாளை பற்றி. நான் தியானித்து மரியாள் எனக்கு நிறைய அடையாளத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க ஃபாதர், நிறையா புரியுது ஃபாதர் எனக்கு. நான் அதிலிருந்து நான் அம்மாவை பற்றி நான் தவறாகவே நான் யோசிக்க கூடுறதில்லை. அப்போ அந்த சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க, சபைகளில் கூட நான் பார்த்துருக்கிறேன் ஃபாதர், அவங்க விபச்சார பெண்ணெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. அவங்க கடவுள்கிட்ட வந்துட்டாங்க, அவங்க கடவுளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவங்க பெருமையாக பேசுவாங்க. ஆனால் மரியாளை குறித்து பேசுகிறத கூட அவங்க நிப்பாட்டிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பேசக்கூட மாட்டாங்க, மரியாளுடைய சாப்டரை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க? ராக்கேலை பேசுவாங்க, இவரை பற்றி பேசுவாங்க, அந்த லேடியை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது இந்த வீம்பு நமக்கு எதுக்கு இல்லை? மரியாளை குறித்து பேசுவதே தவறுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல தூய ஆவி செயல்படவில்லை என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பைபிளை வாசிக்க, நம்மளுடைய கேத்தலிக் பாய்ஸ், கேத்தலிக் சில்ட்ரன், கேத்தலிக் யூத் பீப்புள், யங் பீப்புள் பைபிளை வாசிக்கன்னு சொன்னோன்னே பைபிளை எடுத்து வாசிக்கிறாங்க. பைபிளை வாசிட்டே இருக்கும் போதே அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தேகத்தினுடைய அலை உள்ளே வருது. ஞானம் பெருகுவதை போல தெரியுது, ஆனால் சந்தேகம் வருது. இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி வந்துடுச்சுனாக்க சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகத்தை ஆவியானவரே உங்களுக்கு விளக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நீ விளங்கிக் கொள்வ. அப்படியும் தாண்டி உனக்கு சந்தேகம் மேலே வந்து நிற்கிதுன்னா பிசாசு ஒன்று வேலை செய்கிறான்னு அர்த்தம். அந்த சந்தேகத்தில் முதல் சந்தேகம் எங்கே வருதுன்னா, ஏன் தாய்மரியாளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் தாய்மரியாள் இந்த மீட்பு திட்டத்தில் நிற்கணும்? இப்போ இது எப்படின்னா, ஒரு பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ண உடனேயும் பையன் வந்து அம்மா வந்து அப்படி நிற்கிறாங்க வீட்டில். மருமக கேட்குறாங்க, உங்கள் அம்மா ஏன் இப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ரைட்டாக தப்பா? என்ன எல்லோரும் முழிக்கிறீங்க? ஐஏஎஸ் கேள்வி கேட்ட மாதிரி இருக்குதான். எல்லாம் சொல்லலாம் சாமி, பக்கத்தில் ஆளை வச்சுக்கிட்டு எதுவும் இப்போ சொல்லப்படாது சாமி. பாருங்கள், அது மாதிரி தான் இயேசுவை. அதாவது இது வந்து இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குனாக்க, என்னால் ஏதாவது லாபம் வருதா அது வரைக்கும் என்னை வச்சுக்கோ, அதுக்கப்புறம் தூக்கி போயில போட்டுரு, அவ்வளோதான். இது இயேசுக்கிட்ட சொல்ல முடியல, அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க. மரியாள் தேவைப்படுற வரைக்கும் தந்தையை வச்சுருந்தாருப்பா, மரியாள் வேணும் மகனை பெற்றெடுக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் பெற்ற பிற்பாடு நீ ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான், அங்கே போய் உட்காரு அப்படின்ட்டு. அது எப்படி சொல்லுவார்? கடவுள் சொன்ன வார்த்தை பாருங்கள், மகனை மாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் மாட்சிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அது யாராக இருந்தாலும் சரி. அந்தோனியார் மகனை மாட்சிப்படுத்தினார். அந்தோனியார் இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் மேஜிக் பண்ணுறேன் வான்ட்டு சீ பும்பா சூ ஊ அப்படிலாம் பண்ணலை. அவர் கருப்பு கயிறு ஒரு 10 மீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு வரவனுக்கெல்லாம் இந்த கையை காட்டு, கயிறு கட்டி விட்றேன். அந்தோனியார் கயிறு கட்டி விடல, அது நீங்கள் கட்டிக்கிறது. இங்கே மலை மாதா கோயிலில் சாமியார் எங்கேயாவது பீடத்திலிருந்து யாராவது சொல்கிறாங்களா, போகிற போது எல்லோரும் இடுப்பை சுற்றி ஒரு 10 மீட்டராவது கட்டி கொண்டு செல்ல வேண்டும், இல்லைன்னா நான் உன்னை கட்டி வச்சிருவேன், அப்படி சொல்கிறாங்களா? சிஸ்டர் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் ஏதாவது கருப்பு கயிறு கட்டியிருக்கீங்களா சிஸ்டர்? இல்லை. சிஸ்டர் பார்க்குறாங்க, இவன் நம்மளை நோண்டிகிட்டே இருப்பான் போல இருக்கு. வேறு யாரை சிஸ்டர் நம்ம போய் கூப்பிட்றது? பாருங்கள், எந்த குருவானவரும் உங்களுக்கு இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கறதில்ல, திருச்சபை கற்றுக் கொடுக்கறதில்ல. ஒருத்தன் இயேசுசாமி இந்த இறந்த உடல் வச்சுருப்பாங்க, அது சில பாரம்பரியமாக கோயிலில் சில கோயிலில் வச்சுருக்காங்க. அது இறந்த அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடையாளத்தை காட்டுகிறது. அதை போய் அளந்துக்கிட்டு இருக்கான் அந்த பொட்டியை கயிறை வச்சு. எதுக்கு தம்பின்னு? இல்லை, இது அளந்து கட்டுனா அளப்பரிய ஆசீர்வாதம் வருதான். அளப்பரிய ஆசீர்வாதம் வராது தம்பி, உன் கஷ்டம் பெருக பெருக அப்புறம் அந்த கயிற்றை போட்டு தொங்குற மாதிரி தான் நிற்பேன்.
தேவ பிள்ளைகளை கற்றுக் கொடுக்காத வேதம் கற்றுக் கொடுக்காத விஷயத்தை நீ செய்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை. அந்தோனியார் இந்த கயிறை கட்டுனா தான் வேலை செய்கிறார். அது அந்தோனியார் இல்லை, பிசாசு. பிசாசு உனக்கு தப்பாக கற்றுக் கொடுத்து உன்னை தப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது. நீ அந்தோனியாருடைய உருவத்தை காட்டிட்டு அவ்வளோதான். அந்தோனியார் வாழ்ந்த பொழுது என்ன செய்தார்? வேதத்தை மக்களுக்கு விளங்க பண்ணினார். பைபிள் ப்ரீச்சிங், அவர் ப்ரீச் பண்ணிகிட்டே போனார். இறைவார்த்தை அறிவித்தார். அவ்வளோதான் அவருடைய மெயின் டாஸ்க். இது தான். அன்னை மரியாள் வாழ்ந்தப்பவும் மகன் இறந்துட்டார். இனிமே வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு முடங்கி போகல தாய். கூட்டி சேர்த்தாங்க எல்லாத்தையும். வாங்கடா எல்லாம். யாரையாவது மாதாம்மா சிலுவைக்கு அடியில் நான் நின்னேன், எங்கடா போனேன்? ஒரு கஷ்டத்தில் வந்து நிற்க தெரில, வந்துட்டாங்க, போய் தொலைங்கடா, ஒரு பய கண்ணில் முழிக்க முடியாது அப்படி சொன்னாங்களா? இல்லையே. வாடா தம்பி. தோமையார் காஸ்பல்னு ஒன்று இருக்குது. அது இதில் இல்லை, வெளியில் எழுதி வச்சுருக்குறாங்க. அதில் தோமையார் அழுது 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 இது பேதுரு மறுத்துட்டார் இல்லைங்களா? இயேசுவை மறுதளிச்சிட்டாரு. பேதுரு அழுது 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 கண்ணெல்லாம் அப்படியே குழி விழுந்துச்சான். மாதா அப்புறம் போய் அவரை என்ன செய்திருக்கிறாங்க? என் மகன் மன்னிக்க சொன்னாருப்பா. 7 முறை இல்லை 70 முறை மன்னினார். அவர் உன்னை மன்னிச்சிடுவார், நீ போய் வேலை செய்ப்போ அப்படின்னு தூண்டி எழுப்பியது தாய்மரியா. நம்ம சாந்தோமுக்கு போய் பாருங்கள், வரலாறு சொல்லுகிறது. நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த தோமையார் வரும்பொழுதே டாலர் அம்மாவுடைய உருவத்தை நெஞ்சிலே தொங்க போட்டுக்கிட்டு வந்திருந்தாராம். இதெல்லாம் பாரம்பரியம்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த பிசாசு என்ன செய்து பாரம்பரியத்தை தூக்கி குப்பையில் போடும், எல்லாத்தையும் அழிச்சிரு. இதெல்லாம் சாட்சி. இப்படியெல்லாம் வந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்கன்றதுக்கு நமக்கு அடையாளம். அதெல்லாம் வேண்டாம். பைபிள் எடுத்துக்கோ, என் பின்னாடியே வான்னு சொல்லி இன்றைக்கி நம்ம திசை திருப்புகிற பிசாசினுடைய சக்திகள் பைபிளை வச்சு தான் நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த அடையாளத்தை எல்லாம் நம்ம ஏற்று கடவுளுங்கிற நிலைக்குள்ளே வைக்கலை. அன்னை மரியாதையை சேர்த்து சொல்கிறோம். கடவுள் என்கிற நிலைக்குள்ளே எல்லாமே அவருக்குரியதாக இருக்கிறது. அவரை சார்ந்தவர்கள், அவருக்கு சான்று பகர்ந்தவர்கள் இன்றைக்கு அவரை போல இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு சாட்சியாய் திகழ்கிறாங்க. அதனால தான் சொன்னார், நீங்கள் என்னைய மாதிரியே செய்வீங்க, வேலை செய்வீங்கன்னார் இயேசு. என்னை விட அதிகமாகவே நீ செய்வேன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தந்தை உனக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுப்பாரு. ஏன்னா நீ என்னோட நிற்கிற போது உனக்கு வல்லமை கிடைக்கும். தந்தை மகன் தூய் ஆவியரின் பேரால் நீங்கள் போய் இதை செய்யுங்கன்னார். பார்த்தீங்களா? அப்போ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய திருச்சபையில் புனிதர்கள் என்கிற லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்க மட்டும்தானா? இல்லை, இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இவங்க கொஞ்சம் பேர். மற்ற எல்லாரும் நீங்கள் தான் அந்த புனிதர்கள். நீங்கள் தான் அப்படி போகிற போது நீங்கள் எங்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நிலைநிறுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் உனக்கு ஒரு செய்தி விண்ணகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். பிரைஸ் தி லார்ட். மனுஷங்க கிரீடம் வைக்கணும், மனுஷங்க நமக்கு கை தட்டணும், மனுஷங்க நம்மளை பற்றி பெருமை பேசணும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஃபாதர் வந்தப்போ சொன்னாங்க, பா இப்போ தான் ஆரம்பிக்கிறான் சாமி, 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரில, டோன்ட் வரி அபவுட் இட். இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு 50 பேர்கிட்ட உட்காந்துருக்கிறீங்க. வெற்றி அதுதான். கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. பாருங்கள், நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல, நேரத்தை மட்டும் தாழ்த்தாதீங்க. 10 மணினா 10 மணி ஆண்டவரை தூக்கி வச்சு நம்ம துதிக்கணும். அவ்வளோதான். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான். நீங்கள் சொன்னபடி நில்லுங்க, ஆண்டவர் மற்றதை செய்கிறாரா இல்லையா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. எதுக்கு? மற்றவங்க மாதிரி கொடுத்தா நான் ஆண்டவர் ஆதரிப்பேன், கொடுக்கலன்னா ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டேன். ஆண்டவர் கொடுக்கலன்னா அங்கே கயிறை நோக்கி ஓடுவேன், உடுக்கையை நோக்கி ஓடுவேன், நான் போய் மந்திரம் போடுவேன், எப்படியாவது வாங்கிப்பேன். தொடக்க நூல் நம்மளுடைய பைபிளில் அந்த தொடக்க நூல்களில் நம்ம பார்க்குறோம், சில அடையாளங்களை பார்க்குறோம். எப்படி மனிதர்கள் அந்த அரசர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, அரசராகமத்திலெல்லாம் பார்க்கும்போது சில அடையாளங்களை பார்க்குறோம். ஒரு சவுல் என்கிற அதிகாரியை பார்க்குறோம். முதல் அரசன் அவன் கடவுளுடைய ஆவியை இழந்த உடனே எங்கே போய் நின்னான்? மந்திரவாதிகிட்ட போய் நின்னான். நீ போய் மந்திரத்துக்கு பின்னாடி தந்திரத்துக்கு பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னா, கயிறுக்கும் கன்றாவிக்கும் பின்னாடி நிற்கிறீங்கன்னா, நல்ல நாள் நடக்கும்போது, வீட்டில் நல்ல காரியம் நடக்கும்போது காலண்டரை எடுத்து இப்படி பார்த்தா தேதி தெரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் தெரியும்.
நாசம் தெரியும். உன் வீடு அழிய போகிற அழிவினுடைய நாள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நீங்கள் கடவுளை அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம். கடவுளை அவமானப்படுத்துகிறவர்களோடு அவர் உறவாடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். கடவுள் யாரை கூட்டி சேர்ப்பார்? தன் மக்கள் யாரோ அவங்களெல்லாம் வலப்புறம் கூட்டுவார். யார் அந்த மக்கள்? கடவுளின் ஆவியால் இயக்கப்படணும். இப்போ நான் இங்கே வரும்போது, ஃபாதர் எத்தனை பேர் வருவாங்க ஃபாதர்? அரங்கம் கூட்டி இருக்குமா ஃபாதர்? இல்லை, எனக்கு அடுத்து இன்றைக்கி பூண்டியில் ஈவினிங் ப்ரேயர் இருக்குது. நான் இங்கேருந்து ஓடணும் இப்போது அங்கே பாருங்கள். ஆனாலும் நம்ம ஆண்டவருடைய அழைப்பை ஏற்கிறோம். அங்கே 10 ஆத்துமாக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக வருவாங்க. நம்ம ஓடுறோம் அந்த இடத்துக்கு. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? நம்மளை தாங்குறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். ஆண்டவர் இதே வேலையை உங்களுக்கும் செய்வார். திட்டங்களை ஃபாதர்ஸ் வந்து ஏன் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் ஏயா சொன்ன ப்ரோக்ராம்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு வந்தால் ஜெபம் பண்ணிட்டு போட்டு உண்டியல் போடுறாங்களா பாருப்பா, உண்டியல் முன்னாடி நல்லா பெருசாக வைப்பா போதும் அப்படின்னு சொன்னால் இல்லை. இப்போ இந்த குருவானவர் இந்த ஒரு நாள் தியானத்தை ஆரம்பிக்கணும்னு இங்கே இருக்கிற குருக்களை யார் தொந்தரவு செய்தா? யார் அடித்தா? ஒன்றும் இல்லை. 1000 கூப்பிட்டு ஆர்டர்லாம் போடலை. இவங்களே உணர்றாங்க பிள்ளைகளுடைய ஆத்மாவுக்கு எங்கெல்லாம் தீனி போட முடியுமோ அங்கெல்லாம் நம்ம போடணும். வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். கோயில் கட்டியாச்சு, ஷெட்டு கட்டியாச்சு, தண்ணி இருக்குது, இடம் இருக்குது, தங்குறவங்க வந்து தங்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் எல்லா இடத்திலும் தன் பிள்ளைகளுக்கான உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த தூய் ஆவி என்கிற அபிஷேக வல்லமையை ஆத்மாவின் ஆற்றலாய் கொடுக்கிறார். இந்த ஆற்றலை தான் அன்னை மரியாள் பெற்றிருந்தாங்க. அதனால தான் அன்னை மரியாள் சரியானதை தெரிவு செய்தாங்க. அன்னை மரியாளுடைய வானதூதர், அன்னை மரியாளுக்கு வானதூதர் வந்து பேசிய பொழுது, கன்னி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறணும். அம்மா கேட்குறாங்க இது எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. இதே வேலை இதே வார்த்தையை அங்கே ஒருத்தர் கேட்டார், செக்கரியா கேட்டார். இங்கே பதில் சொன்னாங்க. அங்கே செக்கரியாவுக்கு ஒரு குடு கொடுத்தாங்க. வானதூதர் என்ன சொன்னார்? நீ குழந்தை பெருக்கிற வரைக்கும் நீ வாய் பேசாமல் இருப்ப. ஏன் அந்த இது அங்கே மனைவி இருக்கிறாங்க, வயசு தான் போயிடுச்சு. அவர் பழைய ஏற்பாட்டெல்லாம் படித்து வச்சார்ல, ஆபிரகாமுக்கு நடந்ததெல்லாம் தெரியும் தானே. அப்போ நீ கேட்கலாமா அந்த கேள்வி? வந்து நிற்கிறது யார்? உனக்கு கண்ணால் தெரியுது, அது மிகப்பெரிய ஆற்றல், அது வானதூதர். ஆனால் கேட்ட கேள்வி தப்பு. மாதா கேட்ட கேள்வி ரைட்டு. இங்கே பதில் கிடைச்சது, அங்கே உதை கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன். அதனால தான் அப்போது அந்த வானதூதர் சொல்கிறாரு பாருங்க, யார் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா? நான் வந்து ஏதோ தூங்கிக்கிட்டு வந்து எந்திரிச்சு வந்து உன்ட்ட கதை சொல்ல வந்தேன்னா? கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறது நான், வானதூதர் நான். அங்கே என்ன செய்தி கிடைச்சதோ அதை தான் வந்து உன்ட்ட சொல்லுவேன். நானாக ஒன்றும் சொல்கிறதில்ல. இங்கே சொன்ன செய்தி தான் நமக்கு இங்கேயும். வானதூதர் வந்து என்ன சொன்னாங்க மாதாட்ட? அருள் மிக பெற்றவரே வாழ்க, அருள் நிறைந்தவரே வாழ்க. இந்த செய்தி யார் சொல்லிவிட்டா? கடவுளிடமிருந்து, பிதாவிடமிருந்து வந்த செய்தி இந்த தாய்க்கு. இந்த செய்தியை மறுக்கிறவர் பிதாவை சார்ந்தவர் என்று சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இன்றைக்கி நிறைய சக்திகள் இந்த செய்தியை மறுக்குது. அதை தூக்கி ஓரமாக வச்சிரு. இல்லை, தந்தை மகிமைப்படுத்திய ஒருத்தரை மகனும் மகிமைப்படுத்துவார், தூயாவி மகிமைப்படுத்துவார், நாமும் அவர்களை மகிமைப்படுத்தணும். அதனால தான் திருச்சபை கடவுளுக்கு அடுத்த நிலையில் தாய் மரியாளை முதன்மையான ஒரு புனித நிலையிலே வைத்து அவருக்கு மிக உயர்ந்த வணக்கத்தை செலுத்தி அது மகிழ்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தாய் தன்னுடைய உதரத்தில் இயேசுவை தாங்குவதற்கு முன்பாக தூய ஆவியை தாங்கினவர். அதனால தான் தன்னுடைய செயல்களில் எல்லாம் நிறைவை கண்டவர். சிலுவைக்கு அடியிலே நின்று மகனினுடைய வேதனையோடு தன்னை இணைத்து கொள்ள தகுதி பெற்றார். நம்மளாக இருந்தால் அப்படி பார்க்க முடியுமா? முதல்ல யாரோ ஒருத்தர் கையை அறுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு ரத்தம் ஊற்றினாலே நம்ம மயங்கி விழுந்துடுறோம். நமக்கு ஊசி போட போகும்போது நம்ம அப்படியே நடுங்குறோம். கண்ணுக்கு முன்னாடி கையெல்லாம் ஆணிகளால் அறையப்பட்டு, வேற யாரும் இல்லை, தான் சொந்த பிள்ளை, சிறு குழந்தையாக இருந்த பொழுது தூக்கி கொஞ்சிய குழந்தை, 3 நாள் காணாமல் போன பொழுது இதோ துடிதுடித்து போன தாய். இன்னைக்கு இனிமேல் வாழ்க்கை பூரா பிள்ளை இல்லாமல் போகுது. அதுக்கு முன்னாடி பிள்ளையினுடைய அந்த துடிதுடிக்கிற வேதனை இதெல்லாம் பார்த்தோம். இந்த தாய் மரியாள் அங்கே நின்னாங்கன்னா அந்த துன்பத்தை கடந்து சென்றார்கள்.
அந்த துன்பத்தை கடந்து செல்ல அவர்களுக்கு பலன் கொடுத்தது தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்களும் இந்த துன்பம் நிறைந்த சாக்கரம், இது ஒரு பெரிய வேதனை நிறைந்த கடல், இந்த கடலுக்குள்ளே, உலகம் என்கிற இந்த பெரிய கடலுக்குள்ளே இந்த துன்பத்தை கடந்து செல்ல உங்களுக்கு தேவையானது தூய ஆவி. அந்த தூய ஆவிதான் இந்த தியான நேரங்களில் உங்களுக்கு அருளப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலே நீங்கள் 3 காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக வல்லமையை நம்ம அதிகப்படுத்த முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற வல்லமை பத்தலை, அப்பப்போ தீந்துருது. அது எங்கே நீ அதிகப்படுத்த முடியும்? டிவியில் போய் நாகினி நந்தினி பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்த முடியாது. குலதெய்வம் பார்த்தா இந்த கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் வருது, என்னது அது, பிக் பாஸ், அது பார்த்தா உங்கள் வல்லமை அதிகமாகிடுமா? இல்லை, இருக்கிறதும் போயிடும். அதனால தான் அதெல்லாம் குறைச்சிட்டு, நிப்பாட்ட சொல்ல, குறைச்சிட்டு ஜெபத்தில் உங்கள் நேரத்தை அதிகமாக கொடுங்க. அமைதியில் ஆண்டவரை உட்கார்ந்து துதிங்க, நன்றி செலுத்தி துதிங்க. பாருங்கள், நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கமாண்டு தான், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களை எப்படி வச்சுருக்கிற, அவரை வேணும் வச்சுருந்தாரா வேணும்னு. அப்படியே ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஆண்டவர் வந்து ஏன் இப்படி என் புருஷனை கொன்று விட்டார்? ஆண்டவர் வேணும்னே கத்தி வச்சுட்டு நின்னாரா உன் பிள்ளையும் புருஷனையும் கொல்றதுக்கு? அப்போ பாருங்கள், வார்த்தை எங்கே, ஆவி இல்லை உள்ள, அதுதான் வெளிப்பாடு. ஆண்டவர் கொன்னாராம். அது எங்கே, ஏன் இப்படி நிகழுது அப்படின்னா, நம்ம ஜெபத்தில் உட்காரல, வல்லமை இல்லை, பலவீனம் உள்ள வெளிப்படுது வாயில். அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளை, ஜெபத்தின் வழியாய் வல்லமையை அதிகப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிற வல்லமை இந்த ஜெபத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கனாலே நீங்கள் பேசுகிற பேச்சு, பார்க்குற பார்வை, நீங்கள் தொடர காரியம் எல்லாம் மாறும். நிறைய உதாரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்ன நேரம் ஆகிடும். 2வது காரியம், இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்க. இந்த உலகத்தில் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கிது, எல்லாம் நமக்கு என்டைசிங்காக இருக்குது, நம்மளை அப்படியே மயக்குது. ஆனால் இயேசு சிம்பிளாக தான் நிற்பார். அவர் தான் ஆற்றல், அவர் தான் வல்லமை. அதனால தான் உங்கள் கண்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே ஓடினாலும் இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வைக்கணும். ஒரு சகோதரர் வந்து சொல்கிறாரு, அவனை பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், ஆனால் பாருங்கள் நல்லா தான் வாழ்கிறான், இவன் பாருங்கள் 4 ஃபேமிலி வச்சுருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான். நான் கேட்டேன், அவன் நரகத்துக்கு போகிறான், இவன் நரகத்துக்கு நடுவில் குதிக்க போகிறான், நீ எங்கே குதிக்க போகிற? இவங்களை பார்த்து வாழவா கடவுள் என்னையும் கூட்டிகிட்டு வந்தார். ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். அதுக்காகத்தான் அவரை தூக்கி சிலுவையில் உயர்த்தி நிப்பாட்டினாங்க. பாம்பு எப்படி உயர்த்தப்பட்டதோ அதுபோல், பார்த்தீங்களா, பாம்பு வந்து அதை பார்க்குறவங்க விஷம் முறிந்து போகும்னு சொன்னார். இந்த இயேசுவை பார்க்குறவங்க பாவம் முறிந்து போகும். அதனால தான் இயேசுவை உற்று நோக்குங்கள். அதனால் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைக்க. 3வது காரியம், விசுவாச முயற்சியில் அடியெடுத்து முன்னேற. விசுவாச முயற்சின்னா வெறுமனை இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, செயலில் ஈடுபடுவது. அதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ஏன் சொல்கிறோம்? பிள்ளையை தூக்கிட்டு போடான்னாரு, அவர் கூட்டிக்கிட்டு மலையில் ஏறினார் கொல்றதுக்கு. இதுதான் செயல்பாடு தான் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று உயர்த்தியது. எழுந்திருச்சு நிற்போமா? எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ஆண்டவருடைய கரத்தில் இதோ நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்து நாம் அடுத்ததாக ஒரு திருப்பலிக்கும் மற்ற காரியத்துக்கும் கடந்து செல்ல போகிறீங்க. இதோ இந்த வேளையில் நீங்கள் கேட்ட இந்த இறை செய்தி உங்களுடைய இதயத்தில் அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுமா? அப்படியே கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் நான் கேட்ட இறை செய்தி, நாங்கள் எடுத்த துதிகன மகிமையெல்லாம் எங்களுக்குள்ளே பெருகட்டும் அப்பா, நிலைக்கும்படியாய் செய்யுங்க. பல வேளைகளில் கடவுளை துதிக்க தெரியல, துதிக்காத உள்ளம், புலம்புகிற உள்ளமாக இருக்கிறோம். சீடர்களை பாருங்க, அந்த சிறைச்சாலையில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தார்கள். சங்கிலிகளால் கரங்களும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் நகர்ந்து கூட போக முடியாது. ஆனால் அந்த துன்பத்திலே கூட பிள்ளைகளே அவர்கள் இணைந்து துதித்தார்கள், இறைவனை புகழ்ந்து பாடினார்கள். அவர்கள் கரங்களில் இருந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டு இதோ கட்டுகள் உடைக்கப்பட்டு தூய ஆவியார் அவர்களை விடுதலை செய்தார். கண்களை மூடி பரிசுத்த ஆவியை என்னை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. கரங்கள் 2ஐயும் மார்பிலை வைங்க. கரங்கள் 2ஐயும் மார்பிலை வைத்து ஒரு விசை கூப்பிடு.
பரிசுத்த ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, வாக்குறுதியின் ஆவியானவரே, என் தெய்வீக வல்லமையானவரே, இறங்கி வாருமையா. பரிசுத்த வல்லமையாய் வாருமையா, தெய்வீக கிணியாய் வாருமையா. என் வேதனை மாற என்னை வழிநடத்த என் துணையாளராய் வாருமையா. வாரும், விரைந்து வாரும், ஆவியே என் ஆற்றலில் நீ வா. தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா. உயிரே வா, ஒளியே வா, உயிரே வா, ஒளியே வா. ஆவியானவரே, கண்களை மூடி கூப்பிடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வார்த்தையின் வடிவத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் இப்பொழுது உன் இதயத்திலே அவர் எழுந்தருளி வருகிறார். ஆதியில் திரள் மீதே அசைவிட்ட உயிர் முதலே அகிலம் அனைத்தையும் படைத்திடவே நிறைவுறச் செய்தவரே, இன்று வேண்டுகிறோ வாரும், 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 விரைந்து வாரும். ஆவியே ஆற்றலில் நீ வா. தூய்மையாக்கி எம்மை நிரப்ப வா. உயிரே வா, ஒளியே வா, உயிரே வா, ஒளியே வா. எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்கள் மீது வாசம் செய்கிற, எங்களோடு தங்கி எங்களை நிறைவுக்கு வழி நடத்துகிற நம்முடைய வல்லமையான கரம், இதோ இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் பரிசுத்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து வழி நடத்துவதாக தெய்வீக அக்கினியின் ஆவியானவர் தாமே புது புறப்படைகிற ஆற்றலை பிள்ளைகளுக்கு தந்து நீரே இவர்களை கரமெடுத்து வழி நடத்தும். இயேசுவின் கரத்திலே பிள்ளைகளையும் எல்லா காரியத்தையும் அவர்கள் தேடி வந்திருக்கிற குடும்ப பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்து அவர்களை உமக்கு சாட்சியாய் எழுப்புவீராக. இயேசுவின் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வளர்ந்தாட்படியிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, இதோ ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் நம்ம எல்லோரையும் ஆண்டவருக்கு உகந்த ஆன்ம ஈடேற்ற ஒரு வாழ்வை வாழும்படி ஆண்டவர் நமக்கு தந்தை வழியாக நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளை நாம் போற்றி புகழ்வோம். இதோ எக்காலம் முழங்கிட எல்லா புகழ்ச்சிகளையும் நம் ஒரே கடவுளுக்கு, நித்திய மூவரு கடவுளுக்கு அர்ப்பணமாக்க கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று ஆரவாரம் செய்ய எக்காலம் முழங்கி மாண்பியர் பாடி இறை ஆசை பெறலாம். எல்லாரும் சத்தமா துதிக்கலாமா? எல்லாம் வல்லமையோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையை துதிக்க மக்களே. உங்கள் சத்தம் உயரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்க்கையை பலியாக மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரும் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லோரும் உயர்த்துங்க. நம் ஆண்டவர் தருகின்ற வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா